சிறப்பு சிந்தனை உரை பொய் என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்குவதற்காக ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக மெய் என்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு பொய். அதாவது ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, அதுவும் இன்றைய சமுதாயத்தில் அதிகமாக நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதை பற்றிய ஒரு சிந்தனை இப்பொழுது செய்வதற்கு முன்னால், நாம் பொய் என்பதை எப்படியோ புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த பொய் என்பதற்காக எதுவெல்லாம் பொய் என்பதை பற்றிய ஒரு காணொளியை இப்பொழுது அதை பார்த்துவிட்டு நாம் அதன் பிறகு சிந்தனை விளக்கங்களுக்குள்ளாக செல்லலாம். நாம ஓயாம ஒழியாம பொய் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நாம எழுதுற கணக்குல போய், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய், நம்ம தொழிலாளிங்க கிட்ட போய், நம்ம கூட்டாளிங்க கிட்டே போய், இப்படி பொய் 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 பொய்யே பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் ஒரு மில் இன்னைக்கு 7 மில் ஆச்சு. ஏன், இதோ உன் கழுத்துல மின்னிக்கிட்டு இருக்கே வைர நெக்லஸ், அதனுடைய விலை என்ன? கடக்கணக்கு பிரகாரம் 3 லட்சம். ஆனா அதனுடைய உண்மையான விலை பல லட்சக்கணக்கான பொய்கள். நாம ஏறி போற கார், இந்த பங்களா, வீடு, வாசல், சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து, இதெல்லாம் என்ன? எங்க தாத்தா சொன்ன பொய், எங்க அப்பா சொன்ன பொய், இப்ப நான் சொல்லிட்டு இருக்க பொய். வாழ்க வளமுடன். இந்த வசனம் பல பேர் கேட்டிருக்கக்கூடிய வசனமாக இருக்கலாம். இது சிலருக்கு புதிதாக கேட்கக்கூடிய வசனமாகவும் இருக்கலாம். இப்போ இது உயர்ந்த மனிதன் என்ற ஒரு பழைய திரைப்படத்தில் வந்த ஒரு கதை எழுத்து. இப்போ நாம் ஏற்கனவே இந்த உண்மை, பொய், மாயை என்று ஒரு முறை நாம் நமது சிந்தனையிலே பேசியிருக்கிறோம். அப்போ அதில் என்ன சொன்னோம் அப்படின்னா, உண்மை என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடியது, பொய் என்பது இல்லாதது, மாயை என்பது இருப்பது போல் தெரியும் ஆனால் இல்லாமல் போகக்கூடியது என்று நாம் அதை பற்றி சிந்தனை செய்திருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைய வாழ்க்கை பொய்யானதுன்னு ஆன்மீகத்தில் நம்ம சொல்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பேர் சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கை என்பது ஒரு மாயை, இது ஒரு மயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ மயக்கம், மாயை என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இந்த மாயை, மயக்கம் என்பது எதிலிருந்து தோன்றியது என்று கேட்டால், இந்த பொய் என்பதற்கு அனுபவ ரீதியாக நம்ம மாயை என்று நம்ம ஒரு பெயரை கொடுத்துட்டோம். என்னன்னா, ஒரு பொய் மீண்டும் 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 அதை மெய்யென்று நம்பிக்கொண்டே செய்து கொண்டே இருக்கக்கூடியதனால் அதை மயக்கம், மாயை என்று சொல்லிவிட்டோம். அப்ப மாயை என்பதும் பொய்யிலிருந்து பிறந்ததுதான். அப்ப இந்த மனித வாழ்க்கையில்
உண்மை என்பது மிக 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 ஒரு சிறிய சதவிகிதம்தான் அனுபவத்தில் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த மாயை என்ற பொய்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்ப இப்ப நம்ம வாழ்க்கையே ஒரு பொய் என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது. அதனால்தான் ஒரு பழைய பாடல் என்ன பாடிட்டாங்க, உலகே மாயம் வாழ்வே மாயம் என்று மாயை என்று சொல்லிவிட்டார்கள். வாழ்க்கை என்பதே ஒரு மாயை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் வாழ்க்கை என்பது உண்மை. அந்த உண்மை என்பது தெரியாமல் மறைக்கப்பட்டது. அது சமுதாயத்தில் உண்மையை யாரும் உண்மையாக விளக்கி சொல்லவில்லை. அதனால் உண்மை என்று ஒன்று இல்லவே இல்லை என்று மனிதர்கள் இப்பொழுது மாயையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு அப்போ வாழ்க்கை முழுவதும் மாயை, உண்மை என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் இன்னும் இத்தனை வருடம் இதே மாயையிலே வாழ்ந்து சாவதற்கு இன்றே செத்து விடலாமே என்று மரணித்துக் கொள்பவர்களும் அதிகம். இன்னைக்கு நிறைய பேர் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார்கள் அல்லவா? இதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு வாழ்க்கையின் உண்மை என்பது சொல்லித்தரப்படவில்லை. அந்த மாயை என்பதை மட்டுமே அவர்கள் பெற்றோர்களும் காண்பித்திருக்கிறார்கள், சமுதாயமும் காண்பித்திருக்கிறது. நீங்கள் சாதாரண மனிதர்களை கூட விட்டுவிடுங்கள். நீங்கள் சென்னையில் ஐஐடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே இடம் வாங்குறது பெரிய கஷ்டம். ரொம்ப ரொம்ப அதிகமான மார்க் வாங்கினவங்களால தான் அங்கே இடம் வாங்க முடியும். ஐஐடியில் இடம் வாங்கினோம்னா அங்கே ஐஐடியில் அவ்வளவு மாணவர்கள் படிக்கிறார்களே, ஒரு வருடத்தில் அங்கு தற்கொலை செய்து கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்டு பாருங்கள். மற்ற கல்லூரிகளை விட அதிகமாக ஐஐடியில் தான் தற்கொலை அதிகமாக நடக்கிறது என்பது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இவ்வளவு படித்த மேதையாக இருக்கக்கூடிய அந்த மாணவன் ஏன் இவ்வாறு செய்கிறான் என்று அங்கு படிக்கக்கூடிய, அங்கு வேலை பார்த்த நமது பேராசிரியர்கள் சில பேர் அங்கு படித்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கும் பொழுது அவன் இந்த படிப்பு, அந்த படிப்பினால் வரக்கூடிய வருமானம், அதனால் வரக்கூடிய அந்த புகழ், இதுதான் வாழ்க்கை என்று, இது மட்டும்தான் வாழ்க்கை என்று அங்கே வருகிறான். அதில் கொஞ்சம் அவனால் முடியலன்னு சொன்னால், இயலாமைன்னு சொன்னால், கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். ஏனென்று சொன்னால் இதுதான் வாழ்க்கை என்று அவர்கள் பெற்றோர்கள் அவனை அங்கு அனுப்பியிருக்கிறார்கள். அப்போ அவனுக்கு என்ன வாழ்க்கை என்பதில் இருக்கக்கூடிய உண்மை தெரியவில்லை. ஐஐடி படிக்கிறவனுக்கு வாழ்க்கையின் உண்மை தெரியவில்லை, சொல்லித்தரப்படவில்லை. இது சொல்லித்தராதது யாருடைய குற்றம்? பெற்றோர்களுடைய குற்றம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயையான வாழ்க்கைக்கு முதல் குற்றவாளி யார் என்று சொன்னால் பெற்றவர்கள்தான் முதல் குற்றவாளி. இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் ஆசிரியர்கள். மூன்றாவது இடத்தில் இந்த சமுதாயம். ஆனால் இப்பொழுது இந்த ஆசிரியர்களையோ சமுதாயத்தையோ சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் அவர்கள் இருவரும் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த பெற்றோர்கள் எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம். அவர்கள் தானே பணம் கட்டுகிறார்கள், அவர்கள் சொல்றதை தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படிங்கிற நிலைமை வந்து விட்டது. கல்வி என்பது சமுதாயம் எடுத்திருக்க வேண்டும். இப்பொழுது தனியார் மயமாக மாறிவிட்டது. அப்போ சமுதாயம் எடுத்திருந்தால் சமுதாயம் இந்த மாணவர்களுக்கு பொருள் சம்பாதிப்பதற்குரிய கல்வி ஒரு குறிப்பிட்ட அளவிலும், அறம் சார்ந்து அவன் வாழ்வதற்குரிய கல்வியை ஒரு குறிப்பிட்ட அளவிலும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது எல்லாம் தனியார் மயமாகிவிட்டதனால் பெற்றோர்கள் என்ன கல்வியை விரும்புகிறார்களோ அதை மட்டும் கொடுக்கிறார்கள். பெற்றோர்கள் என்ன கல்வியை விரும்புகிறார்கள்?
பணம் சம்பாதிப்பதற்கு உரிய கல்வியை மட்டும் கொடு. இப்படித்தான் 99% பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். அதிலும் அந்த பெற்றோர்களிலும் யார் இவ்வாறு விரும்புவதில் அதிகமான பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளைகளை எல்லாம் பெற்றெடுத்த தாய்மார்கள் தான் அதிகமாக இப்படித்தான் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஒரு மாரல் எஜுகேஷன் அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்வது மகளிர் தான் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அந்த பொருளாதாரம் இது மட்டும்தான் வாழ்க்கை என்று அங்கு கற்பிக்கப்பட்டு விட்டது. அதில் எங்காவது ஒரு தொய்வு வந்து விட்டால் அவன் வாழ்க்கையே மாய்த்துக் கொள்கிறான். அப்போ அங்கே என்னாச்சு? உண்மை என்பதே இல்லை, தெரியவில்லை. சரி, இப்போ நாம் இதில் இந்த வசனத்தில் பேசுனதில் பல்வேறு வகையாக அதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அதை நாம் நமது வேதாத்திரிய சிந்தனையின் அடிப்படையில் சிந்திப்போம். இந்த பொய் என்பதை நம்ம வேதாத்திரியத்தை நாம் எவ்வாறு பிரித்திருக்கிறோம்? வேதாத்திரியத்தில் இந்த வாழ்க்கை என்ன? வேதாத்திரியன் சொல்லக்கூடிய தத்துவத்தில் இந்த வாழ்க்கை என்பது என்ன என்று கேட்டால், இந்த வாழ்க்கையிலே ஒரு முதல் பகுதி தேவைகள் நிறைவு அடைய வேண்டும் என்பதுதான் முதல் பகுதி. தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். வாழ்க்கை என்பதே அதுதானே. தேவைகள் நிறைவு அடைய வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. அதில் முதல் தேவையாக இருக்கக்கூடியது எது? உடலின் தேவை. உடலின் தேவை என்பது ஆரம்பத்தில் நாம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை தொடங்கும் இடம். இந்த உடலின் தேவைதான் வாழ்க்கையில் தொடங்கும் இடம். அதன் பிறகு மனதின் தேவை, உயிரின் தேவை என்று அது வளர்கிறது. அந்த உயிரின் தேவை என்பது போகும் பொழுது அங்கு ஒரு முழுமை நிலை என்பது அங்கு வந்து விடுகிறது. இப்போ இந்த உடலின் தேவை என்று சொல்லும் பொழுது அங்குதான் இந்த உலகப் பொருள்கள் என்பது வருகிறது. இப்போ இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் எதை சார்ந்தது என்று நம்ம ஒரு சிந்தனை செய்திருக்கிறோம். இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் எதை சார்ந்தது? உடலை சார்ந்தது என்று சொல்லுகிறோம். உடலை மட்டுமே சார்ந்தது என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த உடலின் தேவை என்பதுதான் இந்த உலகப் பொருள்கள். அப்போ அந்த உடலின் தேவை என்பதை மகரிஷி அவர்கள் தெளிவாக நமக்கு விளக்கிவிட்டார்கள். பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்து வேகம். இந்த தேவை நிறைவு செய்யப்பட வேண்டும். இதுதான். இதற்கு என்ன வேண்டும்? பொருள் வேண்டும். சரி, இப்போ இந்த தேவைக்கு பொருள் வளம் இல்லை என்று இந்த உலகத்தில் சொல்ல முடியுமா என்று கேட்டால் இல்லை. இயற்கை அப்படி எப்பொழுதும் வைத்திருக்காது. எல்லா வளங்களையும் தேவைக்கு அதிகமாகவே அங்கே என்ன இருக்கும்? வச்சிருக்கோம். தேவை அளவுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. இப்போ அந்த தேவையை மனிதன் மீறுகிறான். மனிதன் மட்டும்தான் மீறுகிறான். இதை நம்ம பல தடவை பார்த்துட்டோம். மனிதன் மட்டும்தான் தேவையை மீறுகிறான். அப்ப இப்போ இது மீறுவதற்கான காரணம் என்ன? விலங்கினங்கள் எல்லாம் தேவையளவில் நிறுத்திக் கொள்கிறது. மனிதன் மட்டும் மீறுகிறானே, இதற்கு காரணம் என்ன? காரணம் என்று ஆய்வு செய்து பார்த்தால் நாம் இதுவரைக்கும் நம்ம அதை எப்படி புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா, மனிதனுக்கு இயற்கையாகிய இறைவன் ஒரு சுதந்திரத்தை கொடுத்து விட்டான். மனிதனுடைய செயல்களில் நான் தலையிடுவதில்லை என்று இறைவன் ஒரு ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு இடம். எதற்கு என்று சொன்னால், மனிதன் இறைவனை உணர வேண்டும். தன்னை மனிதன் உணர வேண்டும் என்று சொன்னால், தான்
செயலற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயற்கை மனிதனுடைய வாழ்க்கையில் தலையிடுவதில்லை என்று ஒதுங்கி நிற்கிறது. அதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுதந்திரம். இதை கூட ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் ஒரு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு பொண்ணு, ஒரு ஆராய்ச்சியாளராக பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், மனிதனுக்கு மட்டும் அந்த ஃப்ரீ வீல் என்ற ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அப்போ மனிதனுக்கு மட்டும் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? அந்த தேவையை அவன் எப்படி நிறைவு செய்து கொள்வது என்று சொன்னால், இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி நிறைவு செய்து கொள்ளக்கூடிய சுதந்திரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதாங்க சுதந்திரம். இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரம் இந்த ஒன்றுதான். இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி தேவையை பூர்த்தி செய்து கொள்வது. மற்ற விலங்கினங்கள் எல்லாம் இயற்கையில் என்ன இருக்கிறதோ, என்ன கிடைக்கிறதோ அதை அப்படியே எடுத்து தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இது ஒரே ஒரு வித்தியாசம்தான். இப்போ அந்த அடிப்படையிலே ஆரம்பகால மனிதர்கள் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுவது எதில் மாற்றுறது? இந்த தேவை என்பதில் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணா? பசி, தாகம். அப்போ பசி என்பதற்கு என்ன பண்ணா? விவசாயம் செய்தான். அதானே. தாகம், குளம் வெட்டினா, ஏரி வெட்டினா, இதெல்லாம் பண்ணான். தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு. அப்போனா உடை தயாரித்தல், வீடு கட்டுதல், இயற்கையில் இருக்கக்கூடிய பொருள்களை கொண்டு வாழ வளமாக மாற்றினான். அப்போ இதுதாங்க இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடியது. அவ்வளோதான். இப்போ அப்படி தொடங்கிய மனித வாழ்க்கை என்னாச்சு? அப்படியே அந்த தேவையை இப்பொழுது எப்படி இருக்கிறது? தேவையை மீறுதல் என்பது வந்துவிட்டது. தேவை மீறுவது என்பது வந்துவிட்டது. ஏன்? அவனுக்கு சுதந்திரம் இருக்கிறது. மீறும் பொழுது இயற்கை அதை தடுப்பது இல்லை. சரி, மீறுகிறான். அப்போ மீறும்போது அது என்னவாக மாறுகிறது? தேவையை மீறிய அனைத்தும் கர்மவினை என்று நாம் தமிழானந்த யோகத்திலே பல முறை அதை நாம் பேசியிருக்கிறோம். தேவையை மீறுகிற எதுவாக இருந்தாலும் அது கர்மவினை. 5 இட்லி சாப்பிட்டா பசி தீருது, 10 இட்லி சாப்பிட்டா அந்த 5 மீதி எக்ஸ்ட்ரா 5 இட்லி கர்மவினை என்று நாம் சிந்தனை செய்திருக்கிறோம். அப்போ தேவையை மீறுவதெல்லாம் கர்மவினை. அப்போ ஏன் அது கர்மவினை? முதல் 5 இட்லி கர்மவினை அல்ல, 2வது 5 இட்லி கர்மவினைன்னு வருது. அப்போ கர்மவினை என்பது ஏன் கர்மவினையாக அது பதிகிறது? யாரு? இறைவன், இயற்கை. அப்போ இறைவன் தான் அதை பதிவு செய்கிறான், கர்மவினையாக பதிவு செய்கிறான். ஏன் கர்மவினையாக பதிவு செய்கிறான் என்று சொன்னால், அங்குதான் அது பொய். அது பொய். முதல் 5 இட்லி சாப்பிட்டோம், அது உண்மை. பசி என்பது இருந்தது, பசிக்காக உணவு எடுத்துக்கொண்டோம், அது உண்மை. அப்ப தேவையை மீறி அனுபவித்தோம், அப்ப அது பொய். இப்போ பசி என்பது உண்மை, ருசி என்பது பொய். இப்போ அந்த ருசி என்பது இருந்து கொண்டே இருக்கிறதா? நீங்க பாருங்க, ருசி என்பது இருந்து கொண்டே இருக்கிறதா? இல்லையே. அப்படி தோன்றி மறைந்து விடுகிறது. எல்லாமே தோன்றி மறையக்கூடியது, அது உண்மை அல்ல. நீங்க நல்லா பாருங்க, இந்த காந்தம் என்பதில் தோன்றி மறையக்கூடியது எல்லாமே காந்தத்தினுடைய தன்மாற்றங்கள் அனைத்தும் தோன்றி மறையக்கூடியதாகத்தான் இருக்கும். அழுத்தம், ஒளி, சுவை, மனம், 5 சொல்றோம் இல்லையா? இந்த 5ம் உண்மையா பொய்யா? உண்மை என்று சொன்னால் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால்
இது தோன்றுகிறது, அப்புறம் என்ன ஆயிடுது, மறைந்து விடுகிறது. இப்ப இது பொய் தான். ஆனால் இதற்கு மாயை என்று ஏன் பெயர் கொடுத்தோம் தெரியுங்களா? அந்த பொய் என்பதை உண்மை என்று நம்புவது மாயை. அப்ப மாயைக்கும் பொய்க்கும் ஒரு வேறுபாடு இல்லை. பொய் என்பதுதான் மாயையாக இருக்கிறது. நாம பேர் எதுக்காக மாயைன்னு வச்சோம்னா, பொய்யை பொய்ன்னு நினைச்சிட்டோம்னா அது பொய். பொய்யை உண்மையாக நினைத்தால் அது மாயை. இப்ப இந்த இடத்துல ஒரு கிளியர் ஒரு புரிஞ்சுக்கு வந்துடும். பொய் என்பதை உண்மை என்று நம்புவது மாயை. மாயை, ரைட். அப்ப அந்த இடத்துல அப்ப அந்த பொய் என்பதனால் அது கர்ம வினையாக பதியப்படுகிறது. அப்ப கர்ம வினை என்பது என்ன? அத்துணையும் பொய்கள். நமது கர்ம வினையின் தொகுப்புன்னு சொல்றோமே, இவ்வளவு கர்ம வினை இருக்கிறது, அத்தனையும் பொய்கள். சஞ்சித கர்மம் எங்க அப்பா அம்மாட்ட இருந்து வந்த பொய்கள். பிராரப்த கர்மம் நான் இதுவரை சொன்ன பொய்கள், செய்த பொய்கள். பொய்கள் தான் அது. கர்ம வினை என்பதே பொய்கள். இப்ப புரிஞ்சு பாருங்க. அது பொய் என்பதனால் தான் அது கர்ம வினையாக மாறுகிறது. சரி, அது கர்ம வினையா மாறுச்சுல்ல, மாறி துன்பமா வந்துச்சுல்ல, அந்த துன்பத்தை அனுபவிச்சோம்ல, அதன் பிறகாவது மீறுவதை நிறுத்தி இருக்கிறோமா? நிறுத்தி இருக்கணும் இல்லையா? இப்ப இந்த பொய் என்பதை நிறுத்துவதற்காகத்தான் அது கர்ம வினையாக பதிந்து விளைவாக வருகிறது. துன்பம் என்ற விளைவு என்பதே அந்த பொய் என்பதை புரிந்து கொள்வதற்காக வந்ததுதான். எவ்வளவு தலைமுறையாக இந்த துன்பம் வந்து கொண்டிருக்கிறது. எங்காவது தேவையை மீறுவதை நிறுத்தி இருக்கிறோமா? இல்லை. தேவையை மீறுவதே பொய்ன்னு சொல்லிட்டோம், அங்கேயே பதிவுன்னு சொல்லிட்டோம். அப்ப இப்போ எல்லாம் எந்த நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னா, நமது முன்னோர்கள் காலத்திலிருந்தே, நமது தாத்தா பாட்டி காலத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக என்னத்துக்கு வந்துட்டோம்? தேவையை தேவையளவில் பூர்த்தி செய்யாமல் தேவையை சௌகரியமாக பூர்த்தி செய்தல். சௌகரியம் என்பது தேவையா? சௌகரியம் என்பது தேவையா என்று கேட்டால், அது உடலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு மட்டும் அந்த சௌகரியம் தேவைப்படுகிறது. சரி, அந்த உடலால் பாதிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? ஏன் அந்த பாதிப்பு வந்தது என்று கேட்டால், ஏற்கனவே தேவை மீறியதால் தான் அந்த பாதிப்பே வந்தது. அந்த பாதிப்பு வந்ததுனால தான் அந்த சௌகரியம் தேவைப்படுகிறது. இப்போ உடல்நலம் இல்லை, அப்போ அந்த இடத்துல ஒரு சௌகரியம் தேவைப்படுகிறதா? ஆமாம். உடல்நலம் இல்லாமல் போனது என்பதே உண்மை அல்ல. உண்மை என்பது என்ன? ஒரு மனிதனிடம் எது உண்மை என்று கேட்டால், அந்த மனிதனுடைய உடல், அந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் இயக்கம், இது எல்லாம் 100% ஆரோக்கியம் நிறைந்து இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஒவ்வொரு மனிதனிலும் ஆரோக்கியம் என்பது 100% நிலையாக நிலை கொண்டுள்ளது என்பதுதான் உண்மை. இப்ப இது யாராவது ஒத்துக்க முடியுமா? எந்த மருத்துவரும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப உண்மை அந்த அளவில் தான் இருக்கிறது. அப்ப ஆரோக்கியம் என்பது நமக்குள்ளாக இயல்பாக நிறைந்து இருக்கிறது என்ற உண்மை தெரியவில்லை. அப்ப ஒரு நோயின்னு வந்துருச்சுன்னா அப்படின்னு சொன்னோம்னா அது உண்மை அல்ல, அது பொய். நோய் என்பது பொய். தேவையை மீறிய பொய் தான் நோயாக வருகிறது. அதானே? அப்ப அதையும் கூட பாருங்கள். அந்த தேவையை மீறியதனால் அந்த தேவைக்கு மீறி இருப்பதை உடலில் இருந்து அகற்றி உண்மைக்குள்ளாக நம்மை அமரச் செல்ல வேண்டும், உண்மையை உணரச் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்ததுதான் நோய்.
நான் சொல்றது நோய் தொடங்கிய இடத்தை சொல்றேன். அப்ப நோய் தொடங்கிய இடமே என்ன? வலி, நோய், மரணம். மகரிஷி தெளிவாக கொடுத்துருக்கிறார். நீ எந்த இடத்துக்கு போனாலும் மகரிஷிட்ட ஆன்சர் இருக்கு. வலி, நோய், மரணம். அந்த நோய் என்பது அப்போ உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாதவற்றை கழிவதற்காக வந்தது தானே நோய். அப்போ அந்த இடத்துல தேவையை மீறியது தான். அதையும் சரி செய்து உண்மைக்குள்ளாக நம்மை கொண்டு போவதற்காக வந்தது தான் நோய். அப்போ அந்த நோய் வரும்போது நமக்கு சௌகரியம் தேவைப்படுகிறது. அப்போ அந்த இடத்துக்கு மட்டும் சௌகரியம். எதுக்கு? நோய் சரியாகும் வரை மட்டும் அந்த சௌகரியம் தேவைப்படுகிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் நோய் வந்துச்சுன்னா சாக வரைக்கும் நோய் இருந்துக்கிட்டே இருக்கு. நோய் தீர்றதே இல்லை. ஏன்னு கேட்டால் அதை தீர்க்கக்கூடிய வேலையை பண்ணுவதில்லை. அந்த உடம்பு தானே அதுக்கு முயற்சி செய்தாலும் அதை மாத்திரையை போட்டு அமுக்கக்கூடிய வேலையை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞான மருத்துவம் அதை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த சௌகரியம் அதில் தொடங்கியது. அதில் தொடங்கி இப்போ அந்த தேவையே இல்லாமல் இருந்தாலும் அப்போ அங்கேயே என்ன பண்ணுறான் மனிதன்? சௌகரியத்தை அனுபவிக்க வேண்டும் பழகிவிட்டான். ஒரு நோயில் இருக்கும்போது பெட்டில் படுத்துருக்கீங்க, அப்புறம் என்ன பண்ணுறான்? சாதாரணமாகவே பெட்டில் படுக்கலான்னு வந்துட்டான். இப்போ பெட்டு, அதில் குஷன் பெட்டு, அதில் ஒரு ஏசி ரூமு, இன்றைக்கெல்லாம் எப்படியெல்லாம் அதில் அந்த சௌகரியத்தை நாம் வளர்த்து விட்டோம் என்று பாருங்கள். இன்னைக்கு கீழே சமணங்கால் போட்டு உட்கார்றதே யாருக்கு தெரியாது. அப்போ சௌகரியம் என்று எதையெல்லாம் செய்கிறோமோ அப்போ நமக்கு பொருள் நிறைய தேவைப்படுது. சௌகரியம் என்பதற்காக எவ்வளவு பொருள்களை வாங்கி இருக்கிறோம் வீட்டில், அத்தனையும் பொய். தேவை என்பதற்காக நாம் இயற்கை வளத்தை வாழும் வளம் மாற்றுவதற்காக இருக்கக்கூடிய பொருள்கள் மட்டும்தான் உண்மை. நம்ம தாத்தா காலத்தில் போய் பாருங்க, எவ்வளவு பாத்திரம் வச்சுருந்தாங்க, என்ன சமையல் பண்ணாங்க. அது மண்பானை இருக்கும், உடைஞ்சிரும், வாங்கிக்குவாங்க, அவ்வளோதான். இவ்வளவுதான் இருந்தது. இன்றைக்கி ஒரு கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் செல்ஃபு அந்த ஏரியாவை பார்த்தோம்னா அப்படி குமிந்து கிடக்கிறது. பொய், அத்தனையும் பொய். அப்போ வீட்டில் சௌகரியத்துக்காக நாம் தேக்கி வைத்திருக்கக்கூடிய பொருள்கள் அத்தனையும் பொய். நாம் இங்கேயே ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த வசனத்தில் அந்த பங்களா ஃபேக்ட்ரியை சொத்து அத்தனையும் அவன் அங்கே சொல்கிறான். அங்கே வரைக்கும் போனதுங்கிறது எங்கே? இந்த சௌகரியத்தில் ஆரம்பித்து ஆடம்பரத்தில் போய் நிற்கிது. அங்கே இருக்கக்கூடியது பொய். இந்த பொய் என்பதில் இருந்து உருவானது தான் இந்த தேக்கம், பொருளின் தேக்கம் என்பது பொய். அப்போ இது தேவையா என்று கேட்டால் ஆமாம் தேவை என்று சொல்லுகிறோம். எதுக்கு? சௌகரியமாக இருப்பதற்கு. சௌகரியம் என்பது என்ன? தேவையை மீறுதல் என்பதுதான் சௌகரியம். இது எதில் மீறுறோம்? பசிதாகத்தில் மீறணும். அதுக்கு அவ்வளவு பொருட்கள். தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு என்பதில் மீறி இருக்கிறோமா? அதில் மீறி இருக்கிறதா பீரோவாக வச்சிருக்கக்கூடிய துணி, உடைகள், நாம் கட்டக்கூடிய வீடுகள் எல்லாமே தேவையின் அடிப்படையில் இருக்கோமா, தேவையை மீறி இருக்கிறோமா என்று கேட்டால் மீறி இருக்கிறோம். பொய். நாம் ஆனால் என்ன சொல்லுவோம்? இது எனக்கு தேவை என்று சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனுடைய தேவை என்பதை இது எனக்கு தேவை என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது உண்மையான தேவையா, போலியான தேவையா, பொய்யான தேவையா என்று பிரித்து பார்த்தால் 99% பொய்யான தேவையாக இருக்கிறது. இதை நம்ம எப்படி பார்க்குறோம்னா, புரிஞ்சுக்கிறோம்னா, இது உடலின் தேவையா, மனதின் தேவையான்னு பார்ப்போம். உடம்புக்கு போதும்னு தான் சொல்லுது, ஆனால் மனசு தான் என்ன கேட்குது. அப்படி மனதுக்கும் இந்த உலக பொருள்களுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்ற உண்மை தெரியாத ஒரு நிலை. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய, உலகில் உற்பத்தி ஆகக்கூடிய எந்த பொருளுக்கும் மனதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, பெரும்பாலும் இல்லை. அது முழுவதும் உடலை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது.
அப்ப மனதின் தேவை என்பதற்கு அப்படி இல்லை. ஆனா இப்ப மனதின் தேவையையும் பொருள்களை கொண்டு அனுபவித்தல் என்று நாம் மாறிவிட்டோம். ஒரு இயற்கையை இயற்கையாக ரசிக்கிறதுங்கிறத விட்டுட்டு அதை செயற்கையாக நாம் டிவியில் பார்த்து தான் ரசிக்கணும் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இயற்கையெல்லாம் இல்லாமல் போய்விட்டது. அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி வச்சு அதை போட்டு அனுபவிக்கிறோம்னு சொன்னால் அந்த இயற்கையை ஒற்றுக்கொள்ளும். இயற்கை எங்காவது இல்லாமல் போய்விட்டதா? இயற்கை இயற்கையாகத்தான் இருக்கிறது. அப்போ அங்கேயும் அதுவும் ஒரு பொய். அப்போ ஒன்று என்னன்னா, அந்த மனதின் தேவையாக ரசித்தல் என்பது இதை ரசிக்க வேண்டும் அதை ரசிக்க வேண்டும் என்று, இதை ரசித்தால்தான் மகிழ்ச்சி, அதை ரசித்தால்தான் மகிழ்ச்சி, இவ்வளவு பெரிதாக ரசித்தால்தான் மகிழ்ச்சி என்று இல்லவே இல்லை. ரசித்தல் என்பதில் மகிழ்ச்சி என்பதில் அளவு கூட குறையாங்கிறதெல்லாம் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இன்பம் என்பதில் அளவு முறை கூடுறது குறைகிறது இருக்குது. ஏன்னு கேட்டால் அதில் பொருள்களை நாம் தூக்கிறோம். அப்போ இன்பத்தின் அளவு முறை மீறும் போது துன்பம் என்று ஒரு வார்த்தையை நம்ம புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த மகிழ்ச்சி என்பதில் கூடுதல் குறைதல் என்றெல்லாம் இல்லவே இல்லை. அது மகிழ்ச்சினா மகிழ்ச்சி தான். அதில் இதை பார்த்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி என்று ஒருவன் நினைக்கிறான், ஒரு மனம் நினைக்கிறது என்று சொன்னால் அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. அது புகழின் அடிப்படையில், பெருமையின் அடிப்படையில் வரக்கூடிய மகிழ்ச்சி. அதுவும் பொய் தான். அப்ப இப்போ இந்த மலையை பார்க்கிறோம், ரசிக்கிறோம், மகிழ்ச்சி. நான் இமயமலையை போய் பார்த்தால் அங்கதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கும் இந்த மகிழ்ச்சிக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னால் அது பொய். நீங்கள் அதை இயற்கையாக பார்க்கவில்லை. அதில் என்ன நடக்குது, அது எது பொய்ங்கிறீங்க அப்படின்னா, அது நான் இமயமலை போய் அங்கே போய் ரசித்து விட்டு வந்தேன் என்பதை உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் காட்டுவதற்கான பெருமையும் புகழும் தான் அதை மகிழ்ச்சியாக நீங்கள் உணர்கிறீர்கள். அது மகிழ்ச்சி அல்ல, அது பெருமை, புகழ். மகிழ்ச்சியாக பார்த்தோம் என்று சொன்னால் அது எந்த இடத்துல எதை பார்த்தாலும் மகிழ்ச்சியாக. இதுதான் மனதின் தேவை. இதை அந்த அளவுக்கு ஆழ்ந்து யாரும் சொல்லுவதும் இல்லை, அதை புரிந்து கொள்வதும் இல்லை. அப்ப இன்னைக்கு இந்த உலக பொருள்கள் அப்படிங்கிறதுல குவிந்திருக்கக்கூடிய பொய்கள் தான் அதிகம். அப்ப தேவையில்லாமல் பொருள்களை வைப்பது என்பது பொய். அப்ப இப்ப நம்ம வீட்டில் எவ்வளவு பொய்கள் நிறைந்திருக்கிறது என்பதை பாருங்கள். இதைத்தான் ஒரு வார்த்தை சொல்வார்கள், பதுக்கல் என்று சொல்வார்கள். பதுக்கல் ஏன்? அது பொய், இறைவனின் பார்வையில் பொய். அதனால பதுக்கல் என்று சொல்லுகிறார்கள். பதுக்கல் என்பது நன்மையானதா தீமையானதா? கர்மவினையானது. அப்ப இவ்வாறு இந்த பொருள்களை தேவைக்கு மீறுதல் என்பதை பொய் என்று சொல்லும்போது நாம் இப்ப என்ன பண்ணிட்டோம்? தலைமுறைக்கும் சேர்த்து கொண்டிருக்கிறான் பொய். மகனுடைய தேவை நிறைவேறுவதற்கு அப்பா சேர்த்து வைக்கிறார் பொருளை. அப்ப என்ன, அது உண்மையா? அப்ப அங்க என்ன உண்மை தெரியவில்லை. நீங்கள் பெற்ற பிள்ளைதான், அதற்கு உடல் இருக்கிறது, உடல் கருவிகள் இயக்கம் இருக்கிறது, உயிர் ஆற்றல் இருக்கிறது. நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறீர்களோ அதை செய்வதற்குரிய ஆற்றல் அந்த குழந்தைக்கும் இருக்கிறது. அந்த வேலையை செய்து அது பொருளை ஈட்டிக்கொள்வதற்கான அந்த உடலின் ஆற்றலும் அறிவின் ஆற்றலும் அதுக்கு இருக்கிறது. அது இருக்கும்போது அது தனது தேவையை அது பூர்த்தி செய்து கொள்ளும் அல்லவா? நீ ஏன் அதற்கு சேர்த்து வைக்கிறாய்? அப்ப இது உண்மையா பொய்யா? பொய்யான வாழ்க்கை. அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய தாத்தா சொன்ன பொய், அப்பா சொன்ன பொய், நான் சொல்லிக் கொண்டிருக்கிற பொய், அதுதான் இன்று வசதியாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் வசதியாக வாழ்கிறான் என்று சொன்னால்
அது பொய்யான வாழ்க்கை. இப்பொழுது எல்லா மனிதர்களும் தனது குழந்தைகள் ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எல்கேஜியில் சேர்க்கும் போதே இது உண்மையான வாழ்க்கை வாழக்கூடாது, பொய்யான வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்றுதான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க, காலேஜுக்கு அனுப்புகிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த படிப்பு என்பதை பொய்யான வாழ்க்கை வாழ்வதற்குரியது தான் அந்த படிப்பாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் நிறைய படித்த எத்தனை பேர் ஒரு அமைதியும் நிறைவும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிறைந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு படித்தவங்க எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? இல்லை இல்லை. அப்போ அங்கே உண்மை என்பதை சொல்லப்படவே இல்லை. அப்போ இத்தனையும் பொய், இத்தனையும் பொய். அப்போ குழந்தைகளை படிக்க வைக்கிறது பொய்ன்னு சொல்லிட்டோமே. இன்னும் சொல்ல பார்த்தோம்னா குழந்தையை பெற்றெடுப்பதே பொய். இது என்னங்க நீங்கள் கடைசியில் அடிமடியில் கையை வைக்கிறீங்க? ஒரு குழந்தை பிறப்பு என்பதே பொய்யில் தான் அந்த குழந்தையை பிறக்கிறது. சார், அப்போ மெய்யில குழந்தை பிறக்கிறதுன்னு ஒன்று இருக்கா? மெய்யில் குழந்தை பிறப்பு என்பது ஒன்று இருக்கிறது. அப்படி குழந்தைகள் இப்பொழுது பிறப்பது இல்லை. மெய்யில் பிறந்த குழந்தைகள் தான் ஞானியர்கள். ஜீசஸ் கிரைஸ்ட், ரமண மகரிஷி போன்ற அந்த ஞானிகள் எல்லாம் மெய்யாக பிறந்த குழந்தைகள். அவர்கள் உண்மையை உணர்ந்த ஞானிகள். மெய்யான குழந்தையை அவர்கள் பெற்றோர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாமெல்லாம் பொய்யான குழந்தைகளை பெற்றிருக்கிறோம். இப்போ நமக்கே நம்ம வேதாத்திரியத்தில் என்ன பார்ப்போம்? குழந்தை ஏன் பிறக்கிறது? 2 உயிர்கள் இணைகிறது. 2 பேர்கிட்ட இருக்கக்கூடிய கர்ம வினையெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறோம்? வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்த உடலாக வருகிறது என்று. அப்போ இந்த வினைப்பதிவு உடலை வளர்த்து இந்த வினைப்பதிவை கழிப்பதற்காக உடலாக எடுத்தது என்று மகரிஷி சொல்றார். அப்போ வினைப்பதிவின் காரணமாக ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த வினைப்பதிவை கழிப்பதற்காக பிறக்கிறது. ஆனால் மகரிஷி என்ன, இணை மறந்தேன் இந்த வினை மறந்தேன்னு சொல்லிப்படுறார். அப்போ என்ன ஆயிடுது? திரும்ப வினைப்பதிவை சேர்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வினைப்பதிவை கழிப்பதற்காக ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னால் அந்த வினைப்பதிவே தேகம் கண்டா என்று சொன்னால் அங்கே பொய் தானே குழந்தையாக பிறந்திருக்கிறது. அப்போ வினைப்பதிவு இல்லை என்று சொன்னால் குழந்தையே இல்லைன்னு மகரிஷி சொல்லியிருக்கிறார். ஆனால் வினைப்பதிவினுடைய அடர்த்தி குறைவாக இருக்கும்போது அங்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை தான் ஞானி. அது என்ன பண்ணுது? அது வினைப்பதிவை கழிக்கக்கூடிய வேலை மிகச்சிறியது. இப்படின்னு தூக்கி போட்டால் கழிச்சிடலாம். அப்படி வச்சிருக்கவங்க தான் ஞானி. அப்படி ஒரு ஞான குழந்தை பிறக்கிறது. அப்போ அதுக்கு எதுக்கு இந்த உடம்பு உருவானது என்று கேட்டால், இந்த உடலுக்குள் இந்த உயிர் இருந்து அந்த உடலின் மையத்துக்குள் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் என்ற இறை உணர்வை பெறுவதற்காக அந்த குழந்தை பிறந்தது. இறை உணர்வை பெறுவதற்காக பிறந்த குழந்தை என்பது உண்மையான குழந்தை. அதான் உண்மையின் காரணத்தின் அடிப்படையில் பிறந்திருக்கு. மற்றதெல்லாம் பொய்யின் அடிப்படையில் பிறந்தது, வினைப்பதிவின் அடிப்படையில் பிறந்தது. அப்ப அது என்ன ஆகும்? அப்படி ஒரு ஞான குழந்தை, அதற்கு குழந்தை பிறக்காது, அது இறை உணர்வை பெறும். நம்மளாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? மனிதன் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன? இறை உணர்வு பெறுவதற்கு. இப்படின்னு மனவளக்கலையில் இருக்கவங்க எல்லாம் சப்ஜெக்டில் நடத்திடுறாங்க, அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தெளிவாக சொல்லணும்னா என்னென்னா, அது உண்மை அல்ல. அதாவது எப்படி இறை உணர்வை பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகளெல்லாம் கழித்து அதன் பிறகு இறை உணர்வை பெறுவதற்கு, அதான் உண்மையான காரணம். அப்போ அந்த கர்ம வினையை கழிக்கிறது தான் முத வேலை. ஆனால் அந்த உண்மையான குழந்தை என்பது அந்த இருக்கக்கூடிய கர்ம வினையை ஒரு செகண்டில் அப்படி தூக்கி போடக்கூடிய அளவுக்கு தான் வச்சிருக்கு. அப்போ அது இறை உணர்வு பெறுவதற்காகவே பிறந்த குழந்தை.
அப்ப ஒவ்வொரு குழந்தையும் கருவிலே திருவுடைய குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். அப்ப இந்த இறைவன் மனிதனை உருவாக்கி எல்லா மனிதர்களும் அந்த உண்மையான ஒரு குழந்தையை பெற்று இறை உணர்வை பெற்றிருந்தால் அங்கு என்ன இருக்குது? இந்த இறைவன் தோன்றி வளர்ந்த அந்த சைக்கிள் நிறைவு பெறுகிறது. இப்போ இன்னைக்கு அது நிறைவு பெறாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் நாம் இந்த பொய்யாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மவினை அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல இந்த பொருள்கள் அனைத்தும் பொய். அப்போ இங்கே சொல்ல ஆரம்பித்த பொய் என்ன ஆகுது? இந்த பொருள்களை தேக்குவதற்காக சொல்லும். அப்போ இதில் தேவைக்கு மேல் நம்மிடம் வந்தால் அதை தேவை இருப்பவர்களிடம் கொடுத்து விட வேண்டும். இதான உண்மை, இதான் உண்மை. ஆனால் இது என்ன பண்ணுது? கொடுக்கறது இல்லை, வச்சுக்குது. அப்போ இந்த சமுதாயம் என்ன பண்ணுது? அதை சமுதாயம் பொறுப்பெடுத்து உன்னிடமிருந்து அதை வாங்கி அது தேவை இருப்பவர்களிடம் கொடுத்து விடுவது என்பதற்காக உருவான சமுதாயம்தான் அரசியல். இன்னைக்கு அந்த அரசியல் அப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா அரசியல் அதை விட மோசமாக இருக்கிறது. அப்போ இப்போ கவர்மெண்ட்டில் வரி எதுக்கு போடுறாங்க? நம்மிடம் தேவைக்கு அதிகமாக இருப்பதை வாங்கி தேவைக்கு இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் வரி என்று போடுகிறது. இதுதான். ஆனால் இங்கிருந்து வாங்கி அதை கொள்ளையாக அடைக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக மாறிவிட்டார்கள். சரி, இப்படி அவர்கள் இங்கு வாங்கி அங்கே கொடுக்கக்கூடிய வேலையை சமுதாயம் என்று பொறுப்படுத்தி செய்கிறது அல்லவா? இதில் மனிதன் என்ன பண்ணுறான்? அதில் அந்த கணக்கை தப்பாக எழுதுகிறான். கணக்கை தப்பாக எழுதி அதை கொடுப்பதற்கும் மனசில்லை, கணக்கை தவறாக எழுதி இவன் சேர்த்து வைத்துக் கொள்கிறான். அதனால ஒயிட் மணி பிளாக் மணின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதை கொடுக்க வேண்டியதை சமுதாயத்துக்கு சரியாக கொடுத்திருந்தால் இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இப்பொழுது ஆகி இருக்கவே முடியாது. யாரெல்லாம் இந்த பொய்களை சொல்லி பொய் கணக்கு எழுதுகிறார்களோ அவர்கள்தான் இன்றைக்கு வசதியானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கு வசதியாக இருக்கக்கூடியது, சௌகரியமாக இருக்கக்கூடியது, ஆடம்பரமாக இருக்கக்கூடியது அனைத்தும் பொய். ஆடம்பரமாக உடையடைந்து வந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தோன்னே ஒரு மரியாதையை போய் அப்படியே அப்படி இந்த உறவுகள்லாம் போய் வாங்க மாமான்னு நிற்கிது. இந்த உறவுகள் அனைத்தும் பொய். இந்த உறவுகள் அந்த பொய்யான ஒரு உடையையும் பொய்யான கௌரவத்திற்கான அந்த பொய்யிலே வாங்கிய காரில் வந்து இறங்கினா அப்படி போய் நிற்கிது. உண்மை என்பதில் ஒருவன் வந்தான் என்று சொன்னால் அவனை மதிப்பதில்லை. ஒன்று அவன் முழுமையான உண்மையான நிலையில் இருக்கணும். அவன் வரவே மாட்டான். உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு அவன் ஞானி வரவே மாட்டான். இன்னைக்கு கல்யாணத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற ஞானிகள் எல்லாம் பொய்யான ஞானிகள் அப்படிதான் வர்றாங்க. அவங்கள கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஞானி போல் வேஷம் விட்டு கொண்டிருப்பவர்கள் வருகிறார்கள். அப்போ இந்த இடத்துல பொய்களுக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறது இந்த உறவுகள். ஒரு உறவுகள் என்பது என்ன? எதுக்கு இந்த உறவுகள்? தேவையில் அவன் துன்பப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு உதவுவதற்கூடிய ஒரு நிலையில் இருப்பதற்குத்தானே உறவுகள். அந்த தேவையில், உண்மையான தேவையில் ஒருவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவனிடமிருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடியதுதான் இன்றைய உறவுகள். அப்போ என்ன பண்ணுது? பொய்யான வாழ்க்கை, பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை மதிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த உறவுகள். அப்படித்தான் உறவுகள் இருக்கிறது. அப்போ இந்த உறவுகள் என்பது உண்மையா? உறவுகள் என்பதும் பொய். நம்ம சொல்கிறோம் மனதின் தேவை உறவுகள் என்று சொல்கிறோம். மனதின் தேவை உறவுகள். அதாவது உறவுகள் எதை சார்ந்தது? மனம் சார்ந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி உறவுகள் முழுவதும் பொருள் சார்ந்ததாக மாறிவிட்டது. பொருள் இருந்தால்தான் உன்னை உறவாகவே மதிப்பான், இல்லாட்டி மதிக்கவே மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்திலேயே பொருள் இருந்தால்தான், இங்கு கணவன் மனைவி உறவு
பெற்றோர் பிள்ளைகள் உறவே அப்படிதான் இருக்கிறது. ஒரு பெற்றோரை என்ன நினைக்கிறார்கள்? அதிகம் சம்பளம் வாங்கி அதிகம் சம்பாதிக்கக்கூடிய பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை தான் நல்ல குழந்தை என்று அங்கு மதிக்கிறார்கள். அந்த உண்மையிலே இருக்கக்கூடியவன் பொருளாதாரத்தில் கீழே இருந்தால் அவனை பெற்றோர்களை மதிப்பதில்லை. கணவன் மனைவி உறவிலும் இப்படித்தான் ஒரு போலியான உறவு தான் இருக்கிறது. எல்லாமே பொருளின் அடிப்படையில் தான் பார்வை, அன்பின் அடிப்படையில் இல்லை. இல்லை, அன்பு என்று வார்த்தை தான் இருக்கிறதே தவிர அங்கே அன்பு என்பது எங்கேயுமே இல்லை. இல்லை, அந்த அடிப்படையில் வாழ்பவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள், மிக குறைவாக இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு வாழ்க்கை என்பதே பொய்யாக இருக்கிறது. அங்கே சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் வந்திருக்கும், சமுதாயத்துக்காக நாங்கள் இப்படி வாழ்வதாக நடிக்கிறோம். எப்படி இன்னைக்கு நிறைய இருக்கு, அதை சொல்றது நீங்க நல்லா பார்க்கலாம். இங்கே உள்ள அவ்வளவு விருப்பை வைத்துக்கொண்டு ஒரு இடத்துக்கு போன உடனே அங்கே ஒரு நடிப்பு. பொய் தானே, பொய் தானே, பொய்யான ஒரு வாழ்க்கை, இந்த சமுதாயத்துக்காக ஒரு வாழ்க்கை. இப்போ இன்னும் இந்த பொருள்களிலே இன்னும் ஒரு வகையான பொய் இருக்கிறது. இதில் நன்மையான பொய் இருக்கிறதா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன நன்மையான பொய்? தேவைக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை ஒருவர் என்ன பண்ணுறாரு, அது தேவை இருக்கிற இடத்துக்கு கொடுக்கணும்னு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கொடுக்கும் பொழுது அங்கே வாழ்க்கை துணை தடுக்கக்கூடிய வாழ்க்கை துணையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய வீட்டில் அப்படிதான் இருக்கு. ஒருத்தருக்கு கொடுக்க மனம் இருந்தால் இன்னொருத்தருக்கு தடுக்கிற மனம் இருக்கிறது. இப்படி ஜாதகத்தை பொருத்தி விடுகிறார்கள். இப்படி தடுக்கும் பொழுது அவன் அந்த உண்மையான அந்த ஈகை தர்மம் செய்வதையே பொய்யை சொல்லி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த படத்தில் அந்த கேரக்டர் அப்படிதான் இருக்கும். அவன் செய்யக்கூடிய அந்த அவன் உண்மையின் அடிப்படையில் இருக்கக்கூடியதை இவர்கள் என்ன பண்றாங்க, இவர்கள் தடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அது முழு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சத்தியமூர்த்திங்கிற பையன் மேலே திருட்டு பட்டம் கட்டி வெளியே ஏற்றக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும். சத்தியம் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவனுடைய உண்மையை பேசிக்கொண்டிருக்கக்கூடியவனுடைய நிலை என்ன என்று அதை காமிச்சிருப்பாங்க. ஆனால் படத்தின் இறுதியிலே உண்மை வெல்லும். அப்படிதான் வரும். நம்மால் படம் முழுதும் பார்த்துருவான், கடைசி சீனை பார்க்க மாட்டான். அப்ப அப்படி பார்க்கும்போது நீங்கள் இப்பொழுது உண்மையாக அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் நம்மிடமிருந்து பொருள்கள் வெளியே செல்வதையும் கொடுப்பதையும் பொய் சொல்லி விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. அந்த பொய் நல்ல பொய்யா? அங்கதான் வள்ளுவர் வந்து நிற்கிறார். பொய்மையும் வாய்மை இடத்தில் புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனில். அப்ப அந்த இடத்துல நாம என்ன சொல்றோம்? பொய். அது பொய் சமுதாயத்துக்கோ ஒரு தனி மனிதருக்கோ நன்மை என்று சொன்னால் அது மெய் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் இது எங்க இருக்கிறது? ரொம்ப கம்மி. மகரிஷியிடம் ஒருவர் வந்து கேட்டார், இந்த கர்மவினை தத்துவத்தை எல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு எனக்கு மனசாட்சி உறுத்துகிறது, நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன்றார். ஏன்? எங்க ஆபீஸ்ல என்னை பொய் சொல்ல சொல்லுகிறார்கள். நான் டொமேட்டோ சாஸ் தயாரிப்பு கம்பெனியில் இருக்கிறேன், 1000 கிலோ தக்காளி போட வேண்டும், 500 கிலோ தக்காளி தான் போடுகிறார்கள். 500 கிலோ வெள்ளை பூசணிக்காயை போட்டுறாங்க, விலை கம்மியாக இருக்குங்க. ஆனால் நான் 1000 கிலோ தக்காளி போட்டதாக நான் எழுதி கையொப்பமிடுகிறேன், பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு மகரிஷிட்ட சொல்றார். மகரிஷி சொல்றாங்க, தக்காளியை விட பூசணிக்காய் உடம்புக்கு நல்லது. நீ சொல்லக்கூடிய பொய்யினால் அந்த சாஸில் வரக்கூடிய பாதிப்புகளில் பாதிப்பு குறைகிறது. இந்த பொய் நன்மையானது, அதில் மட்டும் நீ வெளியே வந்துடாதீங்க, அதை வேலையவே செய்யுங்கன்றார். அப்ப அந்த பொய் என்பதும் சில இடத்தில் நன்மையாக இருக்கிறது. ஏன் இப்படி பொய் சொல்ல வேண்டியவர்? நன்மைக்காகவும் பொய் சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த காலத்தில். ஏனென்று சொன்னால் இந்த சமுதாயம் முழுக்க முழுக்க பொய்யிலே இருப்பதனால் நன்மை செய்வதையும் அதை விடுவதில்லை. பெரும்பாலான வாழ்க்கை துணையில் நன்மை செய்யும் போது அவர்கள் வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் செய்கிறார்கள். நிறைய வீடுகள் அப்படி இருக்கிறது, அதை பார்க்கிறோம். அப்படி தெரிந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் உறவுகளிடெல்லாம் சொல்லி, இவர் இப்படி செய்து கொண்டு இருக்கிறார், வாழத் தெரியாதவர், இவரை கொஞ்சம் திருத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். திருந்த வேண்டியது யார்?
அப்போ அப்படி பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எவ்வளவு பொய்கள், பேசுவதெல்லாம் பொய், பேசுவதெல்லாம் பொய். இல்லை என்ன நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தத்துவம் தெரிந்தவர்கள் கூட நான் பேராசிரியர் ஆகிவிட்டேன், நான் இந்த இவ்வளவு காலம் தவம் செய்து நான் ஞான நிலை அடைந்து விட்டேன். பொய், எவ்வளவு பெரிய பொய். மக்கள் நம்புகிறார்கள். அவர் மனசாட்சிக்குத்தான் தெரியும் அவர் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பது. அவர் மாறியிருக்கிறார் என்பது உண்மை. எந்த அளவுக்கு மாறியிருக்கிறார்? ஒரு 15%, 20% மாறியிருப்பார். ஆனால் பேராசிரியர் என்ற அந்த உடையை போட்டுக்கொண்டு அந்த ஸ்டேஜில் உட்காரும்போது நான் 20% தான் மாறியிருக்கிறேன் என்று சொன்னால் கீழே இருப்பவர்களெல்லாம் 2 நாள் பயிற்சியை எடுக்க மாட்டாங்களோ, நீயே 20%, நீ என்னையா பயிற்சி நடத்துறது, எந்திரிச்சு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு இவர் என்ன பண்றார், 100% நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பது போல் காட்டுகிறார். பொய். அப்படி அந்த பொய்யாக இருந்து கொண்டு அவர் பாடம் நடத்தினால் கேட்பவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எந்த அளவிலும் அவர்களிடம் மாற்றம் வரவே வராது. அப்ப அந்த இடத்தில் உண்மையை உண்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. நான் இவ்வளவுதான் திருந்தி இருக்கிறேன், இன்னும் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதில் என்ன வெட்கம்? அங்கு பெருமை தேவைப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன நினைக்கிறார், நம்ம அப்புறம் ஜூனியர் ஆயிடுவோமே, பேராசிரியர்ல ஜூனியர் ஆயிடுவோமே, நமக்கு பின்னாடி வந்த அதாவது ஜூனியர் பேராசிரியர்லாம் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். நம்ம சொல்லலைன்னா என்ன பண்ணுறது? நானே 20% திருந்துவதற்கு 30 வருடம் ஆகிவிட்டது என்று பேசிக்கொண்டிருப்பேன். எங்கள் மன்றத்தில் தீட்சை எடுத்து இப்பொழுது பேராசிரியரானவர் நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று டிக்ளேர் பண்றாரு. சரி, அது அவருடைய பொய், நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப எங்கெல்லாம் பொய் வருகிறது பாருங்கள். அப்ப சௌகரியத்துக்காக பொய், ஆடம்பரத்துக்காக பொய், புகழுக்காக பொய், பெருமைக்காக பொய், ஊருக்காக பொய், ஊரெல்லாம் நம்ம மதிக்கணுமேங்கிறதுக்காக பொய். அப்ப உறவுகளிலே பொய், வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களில் பொய், எவ்வளவு பொய்கள் நிறைந்திருக்கிறது வாழ்க்கை. அப்ப உண்மை என்பது என்ன? உண்மை என்பது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலையான உணர்வுகள் தான் உண்மை. அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை உணர வேண்டும் என்று சொன்னால் அப்ப இங்கதான் அந்த உண்மையை உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த பொய்களில் இருந்து விலக வேண்டும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், கர்ம வினையிலிருந்து நீங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுதுதான் அந்த உண்மையை உணர முடியும். அந்த உயிரின் தேவையாகிய இறை உணர்வு, உயிரின் தேவை என்பதே இறை உணர்வு தான். இதைத்தான் நம்ம உயிரின் தேவை என்பது, பால் உறவு என்பது உயிரின் தேவை. பால் உறவில் இறை உணர்வு என்று நம்ம புத்தகத்தில் ஒரு தலைப்பை கொடுத்து எழுதியிருக்கிறோம், இறை உணர்வு என்று. அது என்ன இறை உணர்வு? நிலையாக இருக்கக்கூடிய உணர்வுகளை உணர்வது, உண்மையை உணர்வது தான் இறை உணர்வு. அது உயிர் என்ற தேவையாக இருக்கிறது. இப்ப அந்த உயிரின் தேவையை உயிரின் தேவையாக பார்க்காமல் அதையும் உடலின் தேவையாக பார்த்து மீறுகிறவர்கள் தான் 99%. அது உண்மையான உயிரின் தேவையாக இருப்பவர்கள் தேவையிலேயே இருந்து கொண்டு அது நிறைவேறாமலும் வாழ்ந்து கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கிறது. ஆனால் இதை உடலின் தேவையாக பார்த்து அதை அதிலும் மீறுகிறவர்கள் தான் இன்றைக்கு எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். அதுவும் மீறுதல் தான். அது தேவை, உண்மையான தேவை அல்ல. அதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாவும் அந்த மீடியாக்களும் இதை உடலின் தேவையாகவே காட்டுகிறது. சமுதாயத்தினுடைய குற்றம். சரி, சமுதாயம் காட்டிட்டு போகுது. பெற்றோர்கள் நமக்கு சொல்லியிருக்கமா, நம்ம குழந்தைகளுக்கு இது என்ன தேவை, உயிரின் தேவை, மனதின் தேவை, உடலின் தேவை பிரித்து சொல்லிட்டோமா? நாங்கள் எப்படி இதெல்லாம் சொல்றது? சரி, அப்போ பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொன்னாரா? அவரே சொல்ல மாட்டார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொன்னால் பக்குவமாக சொல்றதுக்கு ஆசிரியர்கள் இல்லை. சரி, உங்கள் மருத்துவர்கள் சொல்லிட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாது. சமுதாயம் சொல்லிருச்சா?
எதுவுமே சொல்லலை, வேதாத்திரியம் சொல்லுகிறது. அப்ப இதை நம்ம என்ன என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அப்ப அது உயிரின் தேவை. அந்த தேவை பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தாலும் தப்பு. இந்த சமுதாயம் அப்படி அந்த உயிரின் தேவை பூர்த்தி செய்யப்படாமல் துன்பத்தில் நோயில் இருப்பவர்களை அவர்களையும் அப்படியே தான் பார்க்கிறதை தவிர இந்த சமுதாயம் அதற்கு எந்த உதவியும் செய்வதில்லை. இந்த சமுதாயம், அதனால இந்த சமுதாயம் ஒரு கேடுகட்ட சமுதாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை உடலின் தேவையாக பார்த்து அதை மீறுகிறவர்களை என்ன பண்ணுது? அதை ஒன்றும் செய்வதில்லை. மீறுகிறவர்களை யாரும் என்ன பண்றதில்ல, இந்த கமெண்ட் பண்றது கம்மி. ஆனால் தேவையின் அடிப்படையில் இருப்பவர்களை கமெண்ட் பண்றது அதிகம். இந்த சமுதாயத்தில் அப்படிதான் இருக்கிறது. அப்ப அங்க என்னது? அப்ப உண்மை என்பதை இங்கு குறைத்து பேசக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அதற்குரிய கர்ம வினையை இப்படி பேசுபவர்கள் அதற்குரிய கர்ம வினையை அவர்களும் அவர்களை சந்ததியும் அனுபவித்தே தீரும். இப்படி பேசுகிறவங்களை நல்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கணும். இப்படி உண்மையான நிலையில் இருப்பவர்களை அப்படியே ஊர் முழுதும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய பேர குழந்தைகள் ஜாதகத்தில் 7ஆம் பாவமும் சுக்கிரனும் கண்டிப்பாக கெட்டு போய் தான் இருக்கும். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை வராது. ஏன்? அந்த கர்மவினை இப்படிதான் இருக்கிறது. அப்ப உண்மை என்பதற்கு உண்மையாக பேசுகிறவர்களுக்கு இன்றைய சமுதாயத்தில் இடமில்லை. நாம் இன்னைக்கு தத்துவத்தை உண்மையா பேசணும் அப்படின்னு சொல்றோம். பொய் என்ற தலைப்பை போட்டுட்டு உண்மையையும் லேசா பேசணும். ஏன்னா எதெல்லாம் பொய்ன்னு சொன்னோமோ அது போக உண்மை என்பது ஒன்று இருக்க தானே செய்யும். அதை பேசணும்னா நமக்கு என்னது? 33 பேர் தான் இருக்கிறோம். இதை பொய்யை உண்மை என்று நான் பேசினேன் என்று சொன்னால் 3300 பேர் வருவாங்க. அப்படித்தான் இருக்கிறது. உண்மையை பேச இப்ப சொல்றதுக்கு முடியல. இன்னும் சொல்ல போனால் உண்மையை மகரிஷி சொன்னாரு, நான் உண்மையை ஒளிவு மறைவாக சொல்லியிருக்கிறேன், முழுமையான உண்மையை நான் சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால், நான் குறை வயதில் கொலை செய்யப்பட்டு சாவதற்கு நான் தயாராக இல்லை, நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னார். உண்மையாக உடைத்து சொன்னவர்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள். இதுதான் இன்றைய சமுதாயம். சாக்ரட்டிஸ்ல ஆரம்பிச்சு உண்மையை சொன்னதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார். உண்மை சொன்னதற்காக ஜீசஸ் கொலை செய்யப்பட்டார். உண்மையை பேசியதற்காகத்தான் வள்ளலார் கொலை செய்யப்பட்டார். இன்னும் எத்தனை பேரை சொல்லலாம். ஓசோ உண்மையை சொன்னதற்காக கொலை செய்யப்பட்டார். அப்ப உண்மையாக சொல்வதும் இந்த சமுதாயத்தில் இருந்து என்ன ஆகுது? ஒரு கொன்று விடுகிறார்களோ என்ற பயம். மகரிஷி இதை டைரக்டாகவே சொன்னார். நான் கொஞ்ச நாள் வாழணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் அதை ஒரு மூடி மறைத்து நான் சொல்லிவிட்டேன், முழுமையாக சொல்லவில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். நான் இப்போ 33 பேர் இருக்கிறதுனால உண்மையாக பேசிக் கொண்டிருக்கேன். 3300 பேர் இருக்கக்கூடிய இடத்தில் நானும் பொய்யை உண்மையாக சொல்லி விடுவேன். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தில் நான் செத்து விடுவேன். அந்த இடத்துல எனக்கு உயிர் பயம் வந்துவிடும். அந்த இடத்துல நான் போலியாகத்தான் பேசுவேன். இந்த 33 பேர் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால உண்மையாக பேசணும்னு தைரியம் இருக்கு. அப்போ உண்மை என்பது எப்படி இருக்கிறது? இந்த சமுதாயம் என்ன ஆகப் போகிறது? இந்த பொய்யிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த உலக அளவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பொய்யெல்லாம் பார்த்தா நாடுக்கு பிடிக்கிறது. 50% டேக்ஸ், 200% டேக்ஸ். நான் சொல்கிறத தான் கேட்கணும். நீ நீ ஒன்னால தான் அங்கே அது வருது இது வருது. எவ்வளவு பொய்கள். இந்தியா தான் உக்ரைன் ரஷ்யா போருக்கு காரணம். எவ்வளவு பெரிய பொய். நான் சொல்கிறத கேட்கணும், எனக்கு அடிமையாக இருக்கணும். எவ்வளவு அதிகாரமானவன் வந்துக்கிட்டு இருக்கிறது. பொய்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகம். இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியதாகத்தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம திருத்த முடியுமா? இன்னைக்கு எதுக்கு சார் இதை பற்றி பேசுனீங்க அப்படின்னு கேட்டால், நாம் புரிந்து கொண்டு நமது வாழ்க்கையை நமது குடும்பத்தில் ஓரளவுக்காவது உண்மை என்றால் என்ன என்று கொஞ்சமாவது நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்கிறதுக்காகத்தான். நான் நிறைய தத்துவங்களை சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வயசான காலத்தில் இவர் இப்படி பேசி இனிமேல் நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு அல்ல. இப்போ நான் பேசுவது எனக்கு அல்ல. நான் உள்ளது உண்மையை பேசி நான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுன்னா நானும் உருப்பிட்டுருப்பேன். இன்னுமே 65 வயசில் உண்மையாக பேசி நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு அல்ல.
நான் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய பேர குழந்தைகளுக்கும் இந்த உண்மையை உண்மையாக சொல்லித்தர வேண்டும், நீங்களும் சொல்லித்தர வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறோமே தவிர, இனிமேல் நீங்கள் அப்படி உண்மையாக வாழ்ந்து என்னத்தை மாறி நம்ம என்ன செஞ்சிட போகிறோம்? இதை உணர வேண்டும், நம்ம அதை சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும். நாம் சொல்லித்தராத அந்த உண்மைகளை விளக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பொய் என்ற தலைப்பிலே ஒரு சிந்தனை செய்வதற்கான ஒரு தூண்டுதலை கொடுத்த அந்த திரைப்பட வசனகர்த்தாவுக்கு நன்றியை கூறி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை பொய் என்ற தலைப்பில் பல உண்மைகளை வழக்கம் போல் சிறப்பாக உரை வழங்கிய ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு வாழ்த்து மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலையில் ஒரு நிமிடம் இருந்து வாழ்த்துவோம். ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. இன்னைக்கு கேள்வி பதில் எல்லாம் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் எவ்வளவு பொய்யோட எவ்வளவு பொய்யோட வாழ்ந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால கேள்விக்கு வாய்ப்பே இல்ல. இன்னொரு ஒரு விஷயம் நான் விஷயம் பார்த்தேன் ஐயா, மொத்தம் 42 பேருங்க. நான் அந்த ரெஜிஸ்டர்ல பாத்துட்டு இருக்கேன். 42 பேர் உள்ள வந்தாங்க. அதுல 2 பேர் வராங்க, 2 பேர் போறாங்க, 3 பேர் வராங்க, 2 பேர் போறாங்க. இப்படி பாத்தீங்கன்னா 43 கூட ஆக்சுவலி கனெக்டா உள்ள வந்தவங்க 43, கடைசியில நிக்கிறாங்க 31. உண்மையை பேசினா அதான் நிலைமை. இது மாதிரி எப்பவுமே நடந்தது. ஏன்னா நான் பாத்துட்டே இருப்பேன். என்ன எனக்கு உள்ள ஜாயின் பண்ணும்போது லீவ் பண்ணும்போது எனக்கு ஒரு சவுண்ட் செட் பண்ணிருப்பேன் அந்த மொபைல்ல. இன்னைக்கு இந்த போஸ்டரை ஃபேஸ்புக்ல மட்டும் கிட்டத்தட்ட 1,60,000 மெம்பருக்கு அனுப்பியிருக்கேன். ஆமா, ஒருத்தர் பாருங்க எவ்வளவு வந்து வாழ்க வளமுடன். சரி, உண்மையான கேள்வி கேட்கறவங்க கேட்கலாம். யாருக்கு கேள்வி? சொல்லுங்க சொல்லுங்க. முக்கிய அறிவிப்புகள். வரும் வாரம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் தொடர் சிந்தனை உரை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களால் வழங்கப்படும். 9ஆம் தேதி செவ்வாய் மாலை சிறப்பு சிந்தனை உரை கர்ம உலகம், கற்பனை உலகம், கரு உலகம் என்ற தலைப்பில் இரா ராஜேந்திரன் ஐயா அவர்கள், உணவு, உணர்வு, செயல்வழி சிகிச்சை நிபுணர், அவர் ஆலோசனை உரை வழங்குவார்கள். வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி மாலை 6 மணிக்கு தவத்தினை தொடர்ந்து பிராணாயாம பயிற்சிகள் பி ஜெயசுந்தரம் என்ற சுந்தர் அவர்கள், ஃபவுண்டர் ஆஃப் வேவ்ஸ் அண்ட் யோகா, அவர்கள் பயிற்சியை வழங்குவார்கள். சுந்தர் அவர்கள் வாடிப்பட்டியில் ஞான சங்கமத்தில் நேரடியாக வந்து சில பயிற்சிகளை செய்து காட்டினார்கள். அற்புதமான பயிற்சி முறைகளையும் விளக்கங்களையும் அவர்களின் டைட் ஷெட்யூலுக்கு நடுவுல நமக்காக, நாம் நலனுக்காக தன்னலம் கருதாமல் தொண்டு செய்கிறார்கள். அதற்கு மதிப்பளித்து நாம் அனைவரும் தவறாமல் கலந்து சிறப்பு செய்வோம். மற்ற அன்பர்களையும் நண்பர்களையும் பயன்பெற வழிவகுப்போம். போஸ்டர்களை பகிர்ந்து தொண்டு செய்வோம் என்று கூறி இந்த அறிவிப்புகள் நிறைவு செய்வோம். இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மோகன் அவர்கள் பேசலாம். கேள்வி கேளுங்க ஐயா. வாழ்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பான உரைங்க, ரொம்ப சிறப்பான உரை. புதிய கோணத்துல பொய்ய பற்றி ரொம்ப விலாவரியா நீங்க சொல்லியிருக்கீங்க. பொய்யினோட நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்றது வந்து வார்த்தைகள்ல சொல்லக்கூடிய பொய்யை தான் நம்ம டக்குன்னு பொய் உண்மை அப்படின்னு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது
அதில் அந்த வார்த்தைங்கிறதுல அந்த வாங்குற எழுத்து மட்டும் அப்படியே இருக்குங்கய்யா. வாழ்க்கையே பொய்யா தெரியுது இப்போ உங்களுக்கு, அப்படித்தானே? தேவைக்கு மீறிய பொருள் அனைத்துமே பொய் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த உலகமே பொய் அப்படிங்கிற ஒரு அதையும் சொன்னீங்க. எல்லாமே பொய் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப புதிய ஒரு சிந்தனையா இருக்குது. இந்த இந்த உலகம் மெய்தாங்கய்யா. இந்த உலகம் மெய்தான். இந்த ஆமா, உலகில் உலகம் வாழ்கிற வாழக்கூடிய மக்கள் மனிதன். மக்கள் ஆமா, 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 ஆமா. அது யோசிக்கும் போது பெரிய கோணத்துல சிந்தனையா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப மோகன் ஐயா ஆழ்ந்த வாழ்க சிந்தனையா இருக்கு. வளமுடன். நண்பனே, இது இந்த டைலாக் இது வசனத்தை அப்படியே எனக்கு வீடியோவா அனுப்பிச்சிருது. அதை கேட்டுட்டு உடனே ஐயா இந்த தலைப்புல நான் பேசுறேன்னு சொல்லி அவர்கிட்ட ஐயாட்ட சொன்னேன். சரி போட்டுருங்கன்றாரு. அப்போ ஆமாங்க, எவ்வளவு அந்த பொய்களை வசனம் எல்லாம் பாத்தீங்கன்னா கலைந்தால் உணர்ந்தவங்க எழுதியிருக்காங்களோ, இத வந்து இந்த தத்துவத்தை உணர்ந்தவங்க இந்த வசனத்தை எழுதியிருக்காங்களோன்னு தோணுதுங்க. இப்ப நினைச்சு பார்த்தா ஐயா சொன்ன விளக்கத்தை வச்சு பார்க்கும்போது அவ்வளவு அருமையா பொருந்தது அந்த வசனம். நீங்க போட்ட ஐயா வசனம். அந்த சொன்ன பொய்களை எல்லாம் கலைந்தால் மெய் தெரியும், நமக்கு மெய் விளங்கும். ஆமா, ஆமா, ஆமாங்க, ஆமா. ரொம்ப சிறப்பான உரை, ரொம்ப சிறப்பான உரை. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கனகராணி அம்மா அவர்கள், நீங்க கேள்வி கேட்கலாமா? நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா பொய்ய மெய்யா பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க, நீங்களே சொல்றீங்க. இப்ப வந்து நிறைய மக்கள் வந்து அது தைரியம் இல்லாம உண்மை பேசுறது இல்ல. அந்த உண்மைய வந்து பொய்யா பேசிடுறாங்க, வைங்களேன், மாத்தி பேசிடுறாங்க. ஐயா மகரிஷி சொன்ன மாதிரி உண்மைய கூட ஒரு மறைமுகம் கொண்டு போனாங்க இல்லைங்களா? அது நம்ம சொல்லணும்னா கூட சில இடங்கள்ல அதை வந்து சொல்ல முடியாம தானே அதையும் இல்லைங்கம்மா, மகரிஷி எங்கள்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து உண்மையை பொய்யாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் நான் தவிர்த்து விட்டேன். அதனால் இந்த மதவாதிகள், அரசியல்வாதிகள், பணக்காரங்கள்ட்ட நான் எப்பயுமே ஒற்றுமையே வச்சுக்கிறது இல்லை. அதனால தான் நான் உயிரோடு இருக்கேன்னு சொன்னார். அப்போ அவங்களோட சேர்ந்தா நான் பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பேன், இல்லாட்டி என்னை கொன்றுவாங்கன்றார். சூழலுக்கு இருப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரியோ குடும்பத்திலேயோ சமுதாயத்திலயோ அவங்களுக்கு ஒத்து போதுற மாதிரி அந்த ஒரு பொய்யோட தானே அந்த வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அதேதான். அந்த மாதிரி போயிட்டு இப்ப நீங்க சொன்னீங்க சதவீதம் மாறுறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்ட்டு. நீங்க வந்து ஜூன்ல எல்லாம் இன்னும் மாறலாம் இருக்கீங்க. நாங்க மட்டும் ஏன் மாறுவோம்? நீங்க போட்ட விதை உள்ள போயிட்டே இல்லை அதெல்லாம் ஆமாம். அதாவது இதை எவ்வளவு உணர்றோமோ உணர்ற அளவுக்கு நமக்கு மாற்றம்மா, அவ்வளோதான். ஆனால் நம்ம வந்து அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம பயணம் செய்தாலே போதும். நம்ம இன்னும் மாறி முடிக்கலையே அப்படி இல்லை. மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் பேரை வந்து அந்த பயணத்தை முடித்து வைப்பான். அது நாங்க போயிட்டே தாங்க இருக்கோம். அதாவது இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நமக்குள்ள மாற்றம் இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கே தெரியாது. அதனால அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு கட்டத்துல வந்து நம்மள அறியாமலேயே அந்த செயல் தான் நடந்துட்டு இருக்கும். வெளியே போனாலோ வீட்லயோ இல்லைம்மா, அதில் நீங்கள் நம்ம 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 செஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு நமக்கு தெரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அது எப்போ தெரியும்னு சொன்னால், நாம் ஓரளவுக்காக செய்கிறோமாங்கிறது எப்போ தெரியும்னா, நமக்கு வந்து இந்த பட்டங்கள் வரும்ல, இளிச்சவாயி, ஏமாளி, கோமாளின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ வந்து ரைட்டு நம்ம ஓரளவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரிஞ்சிருங்கம்மா. அதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க ஐயா. அதெல்லாம் எப்ப இருந்தோ சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க, எப்படியோ சொல்லுங்கன்ட்டு போயிட்டே இருப்போம். ஆனா இப்ப நம்ம இந்த பயணத்துல நான் போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து முழுமையாங்கிறத வந்து இப்பயே நம்மளால முழுமையெல்லாம் உணர முடியாது இல்லைங்களா ஐயா? முடியாது. அது நிறையா இருக்கு, இன்னும் தூரம் நிறையா இருக்கு. நிறைய போக வேண்டிய பாதை நிறைய இருக்குது. அதுல பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதை தவறாத அதுல போயிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் வரலையா எங்கேயோ ஊருக்கு போனோம்னா கூட ஆனா திரும்பி அதுல வந்துடுறோம். அந்த பாதைக்கு வந்துடுறோம். எங்க வெளியே போனாலும் வந்து அந்த உணர்வு வந்து அதுல இருக்குது. நீங்க சொல்லி கொடுத்த அந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ள இருக்குது. அந்த பாதையை விட்டு மாறக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்பு நிலையெல்லாம் கண்டிப்பா இருக்குதுங்கய்யா. விதை நீங்க போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இது கேட்குறவங்க எல்லாரோட மனசுலயும் அது முளைச்சிக்கிட்டு தாங்கய்யா இருக்குது. கண்டிப்பா இது எனக்குள்ள இருக்கிற எல்லாருக்குள்ளயும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தாங்கய்யா. நன்றிம்மா. நன்றி.
வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. அடுத்ததாக மகேஸ்வரி, நீங்க பேசுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இந்த பொய்ன்ற வந்த தலைப்பு ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. ஆனா சொல்லு. இதுல ஒரு புது விஷயம் என்னன்னா, சாமிஜியே இப்படிதான் பேசியிருக்காரு, ஏய், நான் உண்மையும் முழுசா சொல்லல, ஆ, நான் வாழணும்னு ஆ, நினைக்கிறேன் இல்ல அப்படின்றது இல்ல ஒரு இல்ல இல்ல எனக்கு புதுசா இருக்கு. அதாவது உண்மையை பகிரங்கமா அவர் சொல்றாருன்னா, இந்த ம், சமுதாயத்துல நிறைய பேர் இது மாதிரி போயிட்டாங்க, ம். நானும் வந்து கொஞ்சம் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு இப்படி நேரடியாவே சொன்னார். அது ஒரு புதிய தகவலாவும் இருந்தது, புரிதலாவும் இருந்தது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அதாவது சாக்ரட்டிஸ் மாதிரி. அது அது ஏன் எங்கள்கிட்ட சொன்னார் தெரியுங்களா? இவர் ஆ, ஐநா சபையில பேச கூப்பிட்டப்ப அங்க ஆ, போய் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு ஓரளவுக்கு உண்மையை சொல்லிவிட்டாரு. ம், ம், அது சொன்ன உடனே அவர் அங்கிருந்து இந்தியாவுக்கு கிளம்புறதுக்குள்ள அவரை போட்டு தள்ளிடணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு முயற்சி நடந்தது. தப்பிச்சு ம், வந்துட்டாரு. தப்பிச்சு வந்துட்டு இந்த விஷயத்தை எங்கள்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டு இன்னொரு ம், டிக்ளரேஷன் கொடுத்தாரு. ம், இன்னையில் இப்போ நான் தப்பிச்சு வந்துட்டேன், இனிமேல் ம். இந்தியாவை தவிர எந்த நாட்டுக்கும் நான் போவதில்லைன்னு முடிவெடுத்தாரு. அன்னையிலேருந்து எங்கேயுமே போகல அவர். அப்போ பாருங்க இந்த சரி. சமுதாயம் எப்படியெல்லாம் இருக்குன்னு பாருங்க. அதாங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி பொய் சொல்லாதவங்களை வந்து ஏமாளி, முட்டாளு, வாழத் தெரியாதவங்க ஆ, இப்படிதான் மக்கள் பேசுறாங்களே தவிர, இவங்க ம். உண்மைதான் பேசுறாங்களான்னு அவங்க புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது இந்த மீன் சந்தையில இருக்கிறவங்களுக்கு மீன் வாசனை தெரியாது, பூ சந்தையில இருக்கும் பூ வாசனை தெரியாதுன்னுவாங்க. அது மாதிரி வாழ்க பொய்க்குள்ளேயே வளமுடன். இருந்து அது பொய்ன்னு உணரல. மகேஸ்வரிமா அது ரொம்ப வாழ்க வலிக்குது. வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயாவோட இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அது மாதிரிதான் சொல்லுவாங்க. இடிச்ச பழக்க தெரியாதவன் அது மாதிரி. அது நெருங்கிய வந்து உறவு, அதான் அந்த ஐயாவோட நெருங்கிய உறவுகளே அப்படி ஐயாவை சொல்லுவாங்க. இப்ப அந்த அப்பனா இடத்துல தான் பாத்துக்கலாம். நான் கூட இருக்கேன் கிட்டத்தட்ட ரொம்ப விலகி 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 ஒரு அஹ், தனிமையான இடத்துக்கு போற மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னால இருக்கு ஒட்ட இருக்கு. முடியல. அந்த ம், மேலுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு பக்கட்டா ம். இருக்க முடியல. அது முடியல. வேதாத்திற்குள்ள வந்து இத்தனை வருஷத்துல அது எனக்கு புரிதல் வந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ம். அடுத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. வீட்டுல இ- இருக்கிறவங்களுக்கே புரிய மாட்டேங்குது. இன்னமுங்கம்மா அதெல்லாம் நம்மளுமே சரிங்க. வந்து நம்மளும் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அளவோட தான் பேசிட்டு இருக்கோம். ரொம்ப உண்மையை ஆமாங்க. பேசணும்னா நமக்கு ஆபத்து வந்துடும். அதனால நம்ம வந்து ஓரளவுக்கு தான் பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் அப்பப்ப மௌனம் போயிடுறது. அஹ், மௌனம்னு சரி. சொல்லி மௌனத்து மேல போட்டு போயிடுறது. அது அஹ், வந்து ஒரு தற்காப்பு கலை மாதிரி மகரிஷி வந்து மௌனத்தை கொடுத்துட்டாரு. எடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி சரி. மௌன விரதம் பத்தி எங்களுக்கு தெரியாது. ஆனா தெரியாது இந்த மௌன தெரியாது. விரதம் வந்து தற்காப்பு கலை தான் என்ன பொறுத்த வரைக்கும். ரொம்ப அருமையா சரி. இருந்தது இன்னைக்கு இந்த சொற்பொழிவுங்க. சரிம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வளம். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நிறைய செய்யலாம்மா.